சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்களாடா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸா கைஸ்? சீரியஸா நினைச்சு கூட பார்க்கல. 2 கேம் ஆன ட்ராட் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறப்போ எஸ்ஆர்ஹெச் கேம்ல கையில பாக்கெட்ல இருந்த கேமை அப்படியே, பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பேக் ஆஹா வேற லெவல்ல இருக்கு. ஐபிஎல் உண்மையாலே பீக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்க்கான ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கிரிக்கெட்டிங் கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாஸை வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் யூஷுவல் எலெக்டட் டு பவுலிங் ஃபர்ஸ்ட். இந்த பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவே தயவு செஞ்சு எந்த கேப்டன் எந்த லீகாக வேணா இருக்கட்டும் மாற்றிக்கோங்க. எப்போதுமே இப்போ இது ஒரு பேட்டிங் ஓரியன்ட் கேமாக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 200-250 அடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தாங்க இருக்கு. வான்கடையில் 210 அப்படின்றதுலாம் ஒரு பார் ஸ்கோர்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இனிஷியலாக ஸ்விங்லாம் பெருசாக ஆகலை, ஓரளவுக்கு இருந்துச்சே தவிர இது ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான். இதே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஆடி இருப்பாங்கன்னு தான் சொல்லலை. பட் எப்போதுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறது இப்போ இருக்கிற T20 ஏரால ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே டாஸை லூஸ் பண்ணது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கிரேஸ் தான் சொல்லணும். ஒன்ஸ் அகைன் சஞ்சு சேட்டா அவரோட கிளாஸை காமிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு ட்ரேட் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் 3 கேம்ல யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து 2 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு ஒரே சீசன்ல. அகெயின் ஒரு ஃபென்டாபுலஸ் ஆன ஒரு நாக் அப்படின்னு சொல்லணும் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். 54 பால்ல 101 ரன் வித் 10 4s and 6 6s with a strike rate of 187. ஒரு காமன் கம்போஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் சஞ்சு சேட்டா. தென் அவரோட ஓப்பனிங் பார்ட்னர் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு கைஸ். இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிட்டார். ஒரு 10 பால் தாண்டினாலே கண்டிப்பாக ஒரு பெரிய நாக் அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த சீசன் அது கேப்டன்சி ப்ரெஷரா பெரிய ஃபார்ம்ல இல்லையா என்னன்னு நமக்கு தெரியல. பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டுறாரு. அண்ட் அகைன் சொல்றதான் டீம் வின் பண்ற வரைக்கும் இது பெருசாக தெரியாது. பட் ஒரு லூசிங் காஸ்ட்ல வரும்போது இதே போன கேம் ருத்ராஜ் கைக்வாட் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் நின்று ஆடி இருந்தா அந்த கேம் நம்ம பேக்கெட்ல ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜெயிக்கிற மேட்ச் நம்ம கண்ணுக்கே தெரியாது. பட் தோக்கிற மேட்ச் இவரால் தான் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும். அதுவும் உண்மைதான். பிகாஸ் ஒரு 7 கேம் ஆடிட்டோம், இன்னும் எதுவுமே சொல்ற மாதிரி ஒரு நாக் கூட இல்லை. அட்லீஸ்ட் டச் அவுட் இதுக்கப்புறமாவது பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் தி ஐபிஎல்லையாவது ஃபார்முக்கு வராரா அப்படின்றத பார்ப்போம். தென் ஃபாலோட் பை தட் 1 டவுனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆகிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு உர்வில் பட்டேல் சான்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் அவங்க டிஃப்ரென்ஸாக சர்ஃப்ராஸ் கானை இறக்கியிருந்தாங்க. ஓகே தான். தென் ஃபாலோட் பை தட் சிவம் துபே டெவால் ப்ரூவிஸ் எல்லாருமே வந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவை பிளேயிங் டோனில் வச்சுருந்தாங்க. பட் பெரிய இம்பாக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியல. 19 பால்ல 18 ரன் வித் 2 சிக்ஸஸ் தான். ஒரு யங் பிளேயர் 14 கோடி அந்த ஒரு பேகேஜ் இருக்கும். அதுக்காக நம்ம 14 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால அந்த சின்ன பையனை போட்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. எல்லாரும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவரோட பார்ட்னர் ஒரு முகுல் சௌத்ரி வேற மாதிரி ஒரு கேம் சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. பட் ஓகே இதுக்கப்புறம் வர கேம்ஸ்ல இவரை பேக் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்த கேம் கண்டிப்பா தோனி வந்துட்டா கண்டிப்பா கார்த்திக் சர்மாவை தான் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஊர்வில் பட்டேலை கூட உள்ளே எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஊர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தால் காம்பினேஷன் முழுசாக அடிவாங்க. ஸோ தோனி நெக்ஸ்ட் கேம் வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டாகவே கார்த்திக் சர்மா வெளியே தள்ளிட்டு சர்ஃப்ராஸ் அதே 1 டவுனில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சர்ஃப்ராஸை இவங்க பேக் பண்ணுறதுக்கான ரீசன் பேட்டிங் மட்டும் இல்லாமல் ஆன் ஃபீல்டில் அவர் எடுத்துகிட்டு வர ஒரு எனர்ஜி, கேட்சிங், ஃபீல்டிங் ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜாக பார்க்குறாங்க. அதனால சர்ஃப்ராஸ்க்கான டீமில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் மகா மட்டம் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் கேப்டன் ஆரா பாண்டியா. இந்த ஆரா பாண்டியா ஒன்ஸ் அகெயின் இவர் அடிக்கும் போது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வேற லெவலில் தெரியும். பட் இதே அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், இந்த ஆரா காட்டுறதுலாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும், ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸோட மனநிலையிலேருந்து சொல்கிறேன். அவர் அடிக்கும் போது செம்மையாக இருக்கும், உண்மையாலே வேற லெவலில் இருக்கும். பட் அவர் விளையாடாத போது அந்த ஒரு ஸ்வாகாக நடந்து போகிறது அதுதான் அவரோட கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அகெயின் ஹர்திக் பாண்டியா இந்தியா டீம்னு வரும்போது ஒரு பீஸ்டாக இருக்காரு. வேற ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்னு வந்தால்
ரொம்ப ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ என்னன்னு தெரியல, 2 ஓவரில் 38 ரன் கொடுத்துட்டாரு, 19 எக்கானமி ரேட். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இல்லாதது இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மிஸ் கைஸ். தானிஷ் மல்லேவார்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க, டக் அவுட்டு. பட் ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒரு இன்டென்ட் இன் பவர் பிளே, அதை வந்து யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. அவர் இல்லாத ஒரு பெரிய பெரிய அடின்னு சொல்லணும். நம்மளோட பவுலிங் அட்டாக்னு வரும்போது முகேஷ் சௌத்ரி ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக அவங்க அம்மா இறந்து 2 நாள் கூட ஆகலை, முழுசாக 2 நாள் ஆகலை. பட் அகெயின் டீமுக்காக வந்து ஒரு சென்சேஷனால ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பெல்லையே கேமை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். 4 ஓவர் 31 ரன், 1 விக்கெட், 7 எக்கானமி ரேட். கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரி ஒரு செம்ம கேரக்டர் காட்டியிருக்காரு. கண்டினியூஸாக இந்த சீசனில் அவருக்கு கேம்ஸ் கிடைக்கும்னு நம்பலாம். பிகாஸ் கலீல் அகமது இல்லை அப்படின்றதுனால ஆகாஷ் மதுவால்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பவர் பிளேயர் முகேஷ் சௌத்ரி ஒரு நல்ல இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் கேமே நல்லா போட்டார் கைஸ். பட் ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் இருக்கும் போது எந்த பவுலர் போட்டிருந்தாலும் அடி வாங்கியிருப்பாங்க. தென் அகில் ஹுசைன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை செருப்பாலேயே அடித்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். எதுக்குடா போன கேம் என்ன விளையாட வைக்கல, என்னதான் டாப் 3ல லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலும் நான் இருக்கேன்டா, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பேன்டான்ற மாதிரி ஒரு பவுலிங் போட்டார் கைஸ். ஆஹா, என்ன மாதிரி ஒரு பவுலிங். நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயராக அகில் ஹுசைன் இருக்க போகிறாரு. 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு கைஸ். மொத்தமாக 4 ஓவர், ஒரு மெய்டின், 17 ரன்ஸ் வித் 4 விக்கெட்ஸ் அண்ட் எக்கானமி ரேட் ஆஃப் ஜஸ்ட் 4.25. அகில் ஹுசைன் கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய ஜெம். அகில் ஹுசைனை இந்த இம்பாக்ட் பிளேயராக நீங்கள் எடுத்துகிட்டு வர சீனை தயவு செஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கெஞ்சி கேட்குறோம், விட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11ல் அவர் வச்சுக்கோங்க. வேறு யாராவது இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. பிகாஸ் அகில் ஹுசைனால் பேட்டிங்கும் ஆட முடியும், லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ்க்காகவும் அதை பண்ணியிருக்காரு. ஏன் எம்எல்சியில் டிஎஸ்கே டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக கூட ஒரு நாக் அந்த மாதிரி ஆடினார். ஸோ பேட்டிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படின்றதுனால இம்பாக்ட் பிளேயராக அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ற டவுட்டே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11ல் ஃபஸ்ட்டு 2 பேர் எழுதணும்னா பேட்டிங்கில் சஞ்சு, பவுலிங்கில் அகில் ஹுசைன், அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ராக் வான்கடையில் ஸ்பின்னர்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வென்யூவில் 4 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தென் நூர் அகமது ஓரளவுக்கு நல்ல ரிதம்களை வந்துட்டார். எடுத்தாலே 2 விக்கெட் தான் எடுப்பேன், இல்லைனா விக்கெட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அகெயின் 2 விக்கெட், 2 பாலில் 2 விக்கெட் எடுத்தார். அங்கே கேமை ஃபுல்லாக சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். 4 ஓவர் 23 ரன், 2 விக்கெட். ஓவராலாக அகெயின் ஒரு கம்ப்ளீட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த சிஎஸ்கே டீம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஃபைனல்ஸ் போயிடுவாங்கப்பா இந்த டீம், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இதே டீம் தான் எஸ்ஆர்ஹெச் கூட பாட்டில் பண்ணாங்க, கையில் இருந்த கேமை கொடுத்தாங்க. ஸோ 2 மாதிரியாகவும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சினே சொல்ல முடியல. ஒன்று ஆடினா வேறு லெவலில் ஆடுவோம், இல்லையா கேவலமாக ஆடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேமில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அந்த டாப் 4 ஸ்பாட்குள்ளே வருவோம் அப்படின்னு வேண்டிக்கலாம். இப்போ டேபிள்னு பார்க்கும் போது ஓரளவுக்கு சிஎஸ்கே டாப் 5குள்ளே வந்துட்டாங்க. 7 கேமில் 3 வின், 4 லாஸஸ் வித் அ நெட் ரன் ரேட் ஆஃப் 0.118 ப்ளஸில் இருக்காங்க. இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா 100 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். அதனால ப்ளஸுக்கு வந்துட்டாங்க. அண்ட் போன கேம் தான் மும்பை இந்தியன்ஸ் 100 ரன் வித்தியாசத்தில் அவங்க வின் பண்ணி ப்ளஸுக்கு வந்தாங்க. பட் இப்போ அவங்க அப்படியே -0.736 போயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட சீசனுமே ஒரு மாதிரி ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.